வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தலைப்பு ஆஸ்துமா, வீசிங், மூக்கில் நீர் ஒழுகிட்டே இருக்கிறதுக்கு, மூச்சு விடும்போது கர்ரு கர்னு சவுண்டு வர்றவங்களுக்கு, ஆஸ்துமா இருக்கிறவங்க அந்த பப்பு யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு இந்த அனைத்து பிரச்சனைகளும் இருந்து விடுபடுறதுக்கு எளிமையான ஒரு யோக பயிற்சியில், யோகா ஆசனத்தில் புஜங்காசனம்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பயிற்சி. அந்த புஜங்காசனத்தில் நான் எப்படி மூச்சு அடித்து விடுறேன் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பார்த்து காலை இரவு 2 நேரம் செஞ்சு இந்த மூச்சு சுவாசம் ஃப்ரீயாக போகிறதுக்கு பயன்படுத்துங்கள். அந்த பயிற்சி செய்கிறேன், அதன் மாதிரி இந்த 2 கை இப்படி வச்சுக்கணும். இந்த முழங்கை மேலே தூக்குற மாதிரி வச்சுக்கணும். கால் படி விட்டுக்கணும். தாடை நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும். தாடை ஏன் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, தாடையில் ஒரு வர்ம புள்ளி இருக்குது. அந்த வர்ம புள்ளியை ஒரு அமுத்திட்டு மூச்சோட தலையை மெதுவாக மேலே தூக்கணும். நெஞ்சு எலும்பு வரைக்கும் மேலே தூக்கி மூச்சு மட்டும் ஒரு 10 மூச்சு வேகமாக அடிச்சு விடணும். பத்து மூச்சு அடிச்சு விட்டதுக்கப்புறம் மெதுவாக கீழே இறக்கி இந்த 2 கை எடுத்து இப்படி வச்சு தலையை சாய்ச்சி வச்சு ஒரு 2 மூச்சு இடைவெளி எடுத்துக்கோங்க. 2 மூச்சு இடைவெளி ஆனதுக்கப்புறம் மீண்டும் அதே மாதிரி கை வச்சு தாடையை கீழே வச்சு கால் பின்னாடி படி வச்சு மூச்சோடு மேலே மூச்சு அடிச்சு விடணும். ரிலாக்ஸ். மெதுவாக கீழே இறக்கி கையெடுத்து முன்னாடி வச்சு தலையை சாய்ச்சி வச்சு ஒரு 2 மூச்சு விடுவது. மீண்டும் அதே மாதிரி செய்யணும். மொத்தம் 5 தடவை இதே பயிற்சியை காலை இரவு 2 தடவை செய்யணும். 5 முறை செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு எந்திரிச்சு உட்காரணும். இந்த பயிற்சி செய்கிறதுனால வயிற்று பகுதி இறுக்கங்கள் முழுவதும் போகும். கொரட்டை பலமாக விட்டுட்டு இருந்தாலும் இந்த உதரவிதானம் சொல்லக்கூடிய நெஞ்சு எலும்பு ஒட்டி இருக்கும். இது லூஸ் ஆகும் பொழுது கொரட்டை சவுண்டும் கூட நமக்கு கம்மியாகும். இந்த பயிற்சியை முடிச்சுட்டு 50 கிராம் கடுக்காப்பொடி, தூதுவளை 50 கிராம், துளசி 50 கிராம், இந்த 3ஐயும் எடுத்து ஒன்றாக கலக்கி காலையில் 10 கிராம், இரவு 10 கிராம் சுடுதண்ணியில் கஷாயமாக போட்டு 2 வேளை சாப்பிடும் பொழுது இந்த வீசிங் ட்ரபிளிருந்து, இந்த கொரட்டை சவுண்டிலிருந்து நீங்கள் விடுபட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு 1/2 ஸ்பூன் கொடுங்கள். பெரியவங்களுக்கு 10 கிராம். இந்த பயிற்சியை செஞ்சு வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு பெற்று வாழ்க வளம்.